வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி பார்வையில் சமையல். இதில் ஏற்கனவே நாம் கேசரி பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேசரிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 1000 பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க. நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களுடைய மெத்தடில் நான் பண்ணேன், நல்லா வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு இது போதும். ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தது, அதுக்கு கரெக்டான பலன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொங்கல். ஸோ ஏன் நான் ஃபஸ்ட்டு கேசரி, இன்றைக்கி பொங்கல் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே முதல்ல எதிர்பார்த்து செய்யக்கூடியது ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக இருக்கும் அல்லது வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும். என்ன ஒரு ஸ்வீட் அப்படின்னா கேசரி செய்வாங்க. ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு செய்யறதுக்கு இட்லி அல்லது பொங்கல், இதுதான் நமக்கு செய்வாங்க. ஸோ அப்போ அந்த பொங்கல் அப்படிங்கிறத 10 பேருக்கும் செய்யணும், 3000 பேருக்கும் செய்யறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொங்கலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நான் ஆல்ரெடி சொன்னது தான், தியரிட்டிக்கல் மட்டும்தான். ப்ராக்டிக்கல் வேணும்னா நீங்கள் என்னுடைய செஃப் மெட்ராஸ் முரளி யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா நிறையா விதமான டிஷ்ஷஸ் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி பொங்கலினுடைய தியரிட்டிக்கல் பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் பொங்கல் அப்படிங்கிறதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஒரு பொங்கல் அப்படின்னா நாம் பச்சை அரிசி, அதாவது பச்சை அரிசி 1 கிலோ, பாசிப்பருப்பு 400 கிராமு, மிளகு 30 கிராமு, ஜீரகம் 30 கிராமு, முந்திரி பருப்பு 50 கிராம், ஆயில் 250 ml, டால்டா 100 கிராம், நெய் 100 கிராம், பெருங்காயத்தூள் சின்ன, அதாவது கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அதே மாதிரி இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ ரைஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நமக்கு 30 கிராம் தேவை. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தண்ணி 6 லிட்டர் தண்ணி வைக்கணும். 1 கிலோவுக்கு உண்டான அளவுகள் சொல்லியிருக்கேன். இப்போது நாம் ஆல்ரெடி 10 பேர், நம்மளுடைய செஃப் முரளி பார்வையில் சமையல் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்டே நாம் இதனுடைய ஹெட்லைனை என்ன வச்சுருக்கோம்? ரெசிபி மெயின்டெனன்ஸ். அடுத்தது 10லிருந்து 3000 பேர் வரை அப்படிங்கிறத தான் நாம் வச்சுருக்கோம். இப்போது ஒரு 10 பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறத நாம் எப்பயுமே நம்ம முதல் வீடியோவில் என்ன பண்ணோம்? 3வது 4வது தான் சொல்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 பேருக்குள்ள நாம் அளவுகளை பார்த்துடலாம். இப்போ நமக்கு 1 கிலோ ரைஸ் போட்டு இந்த அளவுகள்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஈல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோ தான் வரும். ஆனால் இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8.750 கிராம், கிலோகிராம் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 8 கிலோ 750 கிராம் அப்படின்னா இந்த நாம் அதாவது அரிசியும் பருப்பும் ஊற்றக்கூடிய தண்ணியினுடைய அளவுகள் மட்டும்தான் நாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 8.750 கிராமை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 கிலோ நாம் பொங்கல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் ஆவரேஜாக 200 கிராம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 100 பேருக்கு பண்ணணும். இப்போ 100 × 200 கிராம் 20 கிலோ நமக்கு பொங்கல் தேவை. ஸோ அப்போ அந்த 20 கிலோவை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். பச்சை அரிசி 2.800 கிராம், அதாவது 2 கிலோ 800 கிராம். பாசிப்பருப்பு 1.120 கிராம் நான் சொல்லியிருக்கேன். மிளகு 75 கிராம் நான் கொடுத்துருக்கேன். ஜீரகம் 75 கிராம் கொடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு 150 கிராம் கொடுத்துருக்கேன். ஆயில் 500 ml. அதே மாதிரி டால்டா 280 கிராம், நெய் 280 கிராம், பெருங்காயத்தூள் 0.015 கிராம். அடுத்தது நமக்கு இஞ்சி 80 கிராம், தண்ணி 16.800. அதாவது 1 கிலோ ரைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 6 கிலோ தண்ணி வைக்கணும். அதாவது 1க்கு 6 கணக்கு.
ஸோ 1 லிட்டர் ஒரு பாத்திரத்தை 1 டம்ளர் நீங்கள் அரிசி போடுறீங்க அப்படின்னா 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஸோ 6 1 7 இதுதான் கணக்கு. இப்போது நமக்கு வரக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 22 கிலோ ஈல்டு வரும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 22 கிலோன்னா நீங்கள் நினைப்பீங்க, ஏன் சார் நம்ம 20 கிலோ தானே தேவை, 2 கிலோ எக்ஸ்ட்ரா வருது இல்லை, இப்போ வந்து அளவுகள் மாறுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்றைக்குமே பருப்பு, அரிசி, தண்ணி இது 3 மட்டும்தான் நாம் கணக்கு பண்ணுறோம். ஸோ இதுலேயும் இப்போ பொங்கலுக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பருப்பை விட்டுட்டு ஒன்லி அரிசி, தண்ணி இது மட்டும் தான் நாம் கணக்கு பண்ணுறோம். அப்போது அரிசி வந்து நாம் எவ்வளோ போட்டிருக்கோம், இந்த 100 பேர் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் 2 800 16 கிலோ வந்து உங்களுக்கு வந்து 16 800 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 20 கிலோ வந்து உங்களுக்கு தண்ணியும் அரிசியும் சேர்த்தா வந்துடும். நீங்கள் ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இது வந்து வீடு கேட்ரிங் படிக்கிறவங்க, மண்டபத்தில் கேட்ரிங் பண்ணுறவங்க, அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங் பண்ணுறவங்க அப்படிங்கிற மெத்தடுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே நான் ஒரு முதல் வீடியோலையும் சொன்னது தான், இந்த வீடியோலையும் சொல்கிறது தான். என்ன அப்படின்னா ஒரு கிராமேஜ் அப்படிங்கிறத கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ரெசிபி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத நாம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் நான் வந்து எல்லாமே இப்படி சொல்கிறேன். சார் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மெஷர்மெண்ட்டுக்குன்னு 1/4 கிலோவுக்கெல்லாம் கிடையாது சார் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் 1க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசி போட போகிறீங்க. அது எந்த டம்ளரோ அந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி 6 டம்ளர் நீங்கள் தண்ணி வைக்க போகிறீங்க. 1 கிலோவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் 400 கிராம் அப்படின்னும் போது நீங்கள் 1 டம்ளர் வந்து நீங்கள் 200 கிராம்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கால்வாசி வைங்க. கால்வாசி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக இந்த 200 கிராம் 20 நாம் வந்துடுமே கிராமேஜ். இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் சொல்கிறதுனுடைய மெயின் ரீசன் என்ன, 1க்கு 6 கணக்கு. இந்த கணக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு அப்படிங்கிறது கரெக்டாக வரும். சரி சார், நான் வந்து வீட்டில் தானே பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து கிராமேஜில் நான் பார்க்க முடியுமா அப்படின்னீங்கன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போது நாம் வந்து வீட்டில் வந்து வெறும் பொங்கலாக சாப்பிட்றதா இருந்தால் 200 கிராம் ஒரு ஆளுக்கு வந்து 200 கிராம் பொங்கல் அப்படிங்கிறத நாம் 1 கிலோ பொங்கல் பண்ணோம் அப்படின்னா 5 பேர் தான் சாப்பிடுவாங்க அல்லது 6 பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த 6 பேர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபுல் வயிறுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் ஃபுல் பொங்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அதனுடைய விதம் வேறு. இட்லி, பொங்கல், பூரி, தோசை அப்படின்னா அதனுடைய விதம் வேறு. நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அளவு சொல்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு ஆளுக்கு 200 கிராம் பொங்கல் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போது நாம் வந்து 100 பேருக்கு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது 50 பேருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே எக்ஸல் ஷீட்டில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் நீங்கள் 100 பேருக்கு சொல்லுங்கள், 50 பேருக்கு சொல்லுங்கள், நான் எனக்கு தேவையான 10 பேரை இந்த எக்ஸல் ஷீட்லேயே பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்க. ஏன்னா வீடியோவே நான் எக்ஸல் ஷீட்டில் தான் உங்களுக்கு நடத்துகிறதே நான் நடத்துகிறேன். அப்போ நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் அப்படியும் பார்த்துக்கலாம். நான் ஏன் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும், ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்தாலும் புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வச்சுக்கிட்டே நான் இப்படி கிளாஸ் பண்ணுறேன். இப்போது 50 பேர் அப்படின்னும் போது ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணி 200 கிராம் கணக்கு பண்ணால் 50 பேருக்கு என்னாச்சு 11 கிலோ. 50 பேர் இன்ட்டு 200 என்னாச்சு 10 கிலோ தான் நமக்கு தேவை. ஆனால் 11 கிலோ இங்கே ஈல்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்ன கணக்கில் நம்ம பண்ணுறோம், 50 பேருக்கு 1 கிலோ 400 கிராம் பச்சரிசி நாம் எடுக்கிறோம். இதுக்கு பாசி பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 கிலோ 1 கிலோ அரிசின்னா 400 கிராம் பாசி பருப்புன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு 50 பேருக்கு 560 கிராம் வந்து பாசி பருப்பு நம்ம எடுக்கிறோம். மிளகு 40 கிராம், ஜீரகம் 40 கிராம், அடுத்தது வந்து நமக்கு வந்து முந்திரி பருப்பு 70 கிராம், ஆயில் 350 ml, டால்டா 150 ml, அடுத்தது வந்து நெய் வந்து 140 ml, இஞ்சி வந்து 40 கிராம், தண்ணி வந்து 8.400, டோட்டல் வந்து ஈல்டு வந்து 11 கிலோ. நமக்கு 10 கிலோ தேவை, அந்த 1 கிலோ ஈல்டு வரும் அப்படிங்கலாம். இப்போது இது எல்லாமே நான் வந்து சொல்கிறது வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் அரிசியை போட்டு பண்ணக்கூடிய மெத்தடு நான் சொல்கிறது.
சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க நடத்துகிறீங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கில் இப்படி பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு பாய்லர் இருக்குது, பாய்லரில் தான் நாங்கள் பொங்கல் போடுவோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு 1 கிலோ ரைஸுக்கு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கணும், பாசிப்பருப்பு இன்க்ளூடோட சேர்த்து. ஏன்னா சார் தனியாக வச்சா நீங்கள் 7-6 கிலோங்கிறீங்க, இப்போ இதில் வந்து பாய்லரில் வச்சா நீங்கள் வந்து 4 கிலோ தான் சொல்கிறீங்க, அப்படியே 2 கிலோ குறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாய்லரில் நீங்கள் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் ஏறும். ஏன்னா ஸ்டீமர் வர வர கொஞ்சம் அளவுகள் மாறும். சப்போஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நாம் வேணாலும் லிக்விட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதே சப்போஸ் பாய்லரில் 5 வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லூஸாக போச்சு அப்படின்னா பொங்கல் பாயசமாகிடும். ஸோ நான் பாய்லருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், குக்கருக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் வந்து மறுபடியும் ஏன் இவ்வளோ விஷயங்களை தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொங்கல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கிற போது கொஞ்சம் தளன்னு நமக்கு சக்கரை பொங்கல் மாதிரி லூஸாக இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம 100 பேருக்கும் சொல்லியாச்சு, 50 பேருக்கும் சொல்லியாச்சு, 10 பேருக்கு அப்படின்னும் போது பச்சரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி வேணும். பாசிப்பருப்பு 160 கிராம். நம்ம மிளகு ஜீரகம்லாம் நம்ம கண் அளவில், ஏன்னா 10 பேருக்கெல்லாம் அப்படின்னும் போது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக, நம்ம போட போகிற அரிசியே எவ்வளோ 400 கிராம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக போய்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் 100 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், டால்டா 40 கிராம், நெய் 40 கிராம், அடுத்தது பெருங்காயத்தூள் சிறிதளவு, இஞ்சி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்கண்ணே. ஆனால் தண்ணி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் 2.400. 10 பேருக்கு 400 கிராம் நீங்கள் அரிசி போட்டிங்க அப்படின்னா 2.400. ஸோ 6 மடங்கு. இப்போ 400 கிராம் அரிசிங்கிறது 1 டம்ளராக இருந்தது அப்படின்னா 6 டம்ளர் அப்படின்னும் போது 6 24, 2.400. இதுக்கு நமக்கு வரக்கூடிய ஈல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.14. ஸோ இப்போது உங்களுக்கு 100 பேருக்கு சொல்லியிருக்கேன், 50 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன், 10 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 3000 பேர், ஏன்னா நம்மளுடைய ஹை எண்டு 3000 பேர், அதுக்கு மேலே இருக்கிறதும் இருக்கலாம். ஹை எண்டு 3000 பேருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3000 × 0.200 கிராம். நான் வந்து ஒரு ஆளுக்கு 200 கிராம்ன்றதை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் ஒரு நபருக்கு 0.200 கிராம், 3000 பேருக்கு அப்படின்னா 3000 × 0.200 கிராம் 600 கிலோ. இதுக்கு நமக்கு ஈல்டு எவ்வளோ வரப்போகுது 685 221. ஸோ நான் 685ன்னு போட்டிருக்கேன். இந்த 85 கிலோ வந்து ஈல்டாக வரவே வராது. ஆனால் ஊற்றின தண்ணி பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து கரைஞ்ச பிறகு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 600லேருந்து 610 கிலோ தான் வரும். ஸோ இதுக்கு 87.714 கிலோ அரிசி வந்து நமக்கு வேணும். 88 கிலோன்னு வச்சு 86 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு வந்து இதுக்கு 34.280, மிளகு வந்து 2.571, ஜீரகம் 2.571, முந்திரி பருப்பு 4 கிலோ 285 கிராம், ஆயில் வந்து 21 லிட்டர் ஆயில் வேணும். அதுக்கு டால்டா வந்து 8.5 கிலோ டால்டா, நெய் வந்து 8.5 கிலோ. அடுத்தது பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 375 கிராம் நமக்கு வேணும். அடுத்தது நம்ம பார்த்தோம் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இஞ்சி நமக்கு தேவை. அடுத்தது தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 515 லிட்டர் தண்ணி வேணும். ஸோ அப்போ நமக்கு வெந்து வரக்கூடிய ஈல்டு எவ்வளோ 685 கிலோ. ஸோ இதுதான் கணக்கு. இந்த 685 கிலோவை நாம் வந்து 610லேருந்து 620 கிலோவாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்ல டீட்டெயிலாக பொங்கலுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி கேசரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது கேசரி பொங்கல்னா என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். 10 பேருக்குனா நீங்கள் எப்படி செய்யணும், 50 பேருக்குனா எப்படி செய்யணும், 100 பேருக்குனா எப்படி செய்யணும், 3000 பேருக்கு எப்படின்னா செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வர வீடியோலையும் ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். ஸோ இதில் நீங்கள் என்ன சந்தேகமோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், அல்லது இந்த வீடியோவிலே நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம இதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெமெடி, அதாவது வந்து என்னென்னா ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தப்புக்கு எதனால் தப்பு வரும் அப்படிங்கிறத நாம் சொல்லணும் இல்லையா.
இப்போது பொங்கல் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாசிப்பருப்பையும் அரிசியும் ஒன்றா வைக்கிறது தான் மெத்தடு. நான் வளர்ந்த காலத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் அரிசியை தனியாக வேக வச்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சுக்கிறாங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டுறாங்க. அப்படி கொட்டுற பட்சத்துலேயும் நீங்கள் இதுக்கு அரிசிக்கு 4 கிலோ, பாசிப்பருப்புக்கு 2.5 கிலோ அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். அரிசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிராண்டு யூஸ் பண்ணுவோம். நான் வந்து எந்த பிராண்ட் பேரும் சொல்லக்கூடாது, ஏன்னா யூடியூப்போட ரூல்ஸ் இருக்குது. ஒரு பிராண்டை நான் ப்ரமோஷன் பண்ணுறேங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பச்சரிசி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, என்ன பிராண்டுங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் நாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே தப்பு நடக்கும் அப்படின்னா, ஒரு பொங்கல் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் மண்டபத்தில் போவீங்க, உங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்க, ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எடுத்ததும் ஒரு பொங்கல் வந்து ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வைப்பாங்க. அந்த கிண்ணத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில மண்டபத்தில் நீங்கள் போனீங்கன்னா பொங்கல் எடுத்து போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ், அதாவது என்ன சொல்கிறது, உதிராக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முறையான அளவுக்கு தண்ணி பத்தலை, அதுக்கு அடுத்தது வந்து பாசிப்பருப்பு அளவுகள் கம்மி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நெய், டால்டா, எண்ணெய் இதெல்லாம் பத்தலைன்னு அர்த்தம். நான் வந்து இது எல்லாம் சொன்னால் கூட நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க இந்த செஃப் வந்து டால்டாக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. சார், இன்றைக்கி வந்து எல்லார் இடத்துலையும் நெய் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லார் வீட்லேயும் நெய் போட்டு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில வீட்டில் டால்டாவும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில வீட்டில் ஆயிலும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில வீட்டில் பாம் ஆயிலும் யூஸ் பண்ணுறாங்க. நான் கேட்ரிங் வளர்ந்த காலத்துலேயும் சரி, அன்னைக்கெல்லாம் ஏழைக்கு நெய் அப்படின்னா டால்டா மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்து நம்ம இதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.